இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாள் காலம் கடந்து வச்சிருந்ததுனால அந்த பில் எல்லாமே பாஸ் பண்ணதாக நீங்க ஜியோ போடலாம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு 10 ஜியோவும் போட்டாங்க. இப்ப அதை கேள்வி கேட்டுதான் குடியரசுத் தலைவரை வச்சு இவங்க ஒரு ரெஃபரன்ஸ் அப்பீல்னு அதுல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு ரெஃபரன்ஸ்னு சொல்லி கேட்டு அதை ஆர்டிகிள் 32 அடிப்படையில் இது ஒரு ரிட்டாக எடுத்துக்கலாம்னு துஷார் மேத்தா வாதாடிட்டு இருக்கிறார். அவர்களுடைய வாதாட்டத்துல என்ன இருக்குதுன்னு திருப்பி பார்த்து சொன்னதையே அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னு சொன்னா, ஆளுநர்கள் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்பது மற்றவங்களோட நீங்க ஒப்பிடவே கூடாது. இது குடியரசு ஆட்சியா மன்னர் ஆட்சியா? மன்னர் ஆட்சி காலத்துலதான் மன்னருக்கு ஏராளமான அதிகாரங்கள் வச்சிருந்தாங்க. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி. இப்போ இந்த ஆளுநர்கள் அதே மாதிரி தானே நடக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவையின் அடிப்படையில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க, புதிய சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எதுக்கு? அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு என்பது இருக்கிறது. அவங்க இதுல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல கருத்து சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க பறிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு ஜோக்கா இன்னொரு விஷயம் சொல்றாரு. உண்மையிலேயே ஆளுநருக்கு அப்படி எல்லாம் அவர் நினைக்கிற மாதிரி மாநிலத்தை ஆளணும்னு நினைச்சா அவரும் போட்டி போட்டு தேர்தலில் வெற்றி பெற்று அவருடைய கருத்தை சொல்லட்டும். அதுக்கு பதிலாக இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு நான் சொல்றதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றது முறையானதாக இருக்காது அப்படின்றத ஆணித்தரமாக பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்போ கவர்னரும் அல்லது குடியரசுத் தலைவரோ ஒரு சட்டமன்றம் சொல்லக்கூடிய ஒரு முடிவை ஏற்காமல் வருஷக்கணக்கா அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா? இதுல உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாதுன்னா வேற யாரு கேள்வி கேட்கறது? எதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கு அப்படின்றதே அவர் கேள்வியாக கேட்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாநில ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு பெடரலிசம், கூட்டாட்சி தன்மையின் அடிப்படையில் இருக்கு. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரத்தில் இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அதை ஒட்டி 14 கேள்விகள் பிரசிடென்ட் திரௌபதி அம்மையார் அவங்க தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமான ஹியரிங்ஸ் உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பல பரபரப்பான வாத பிரதிவாதங்கள், தமிழக அரசு சார்பிலே பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களும் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது சார்? தொடர்ந்து 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அவங்களுடைய ஒரு சட்டத்தினுடைய 143வது பிரிவின்படி ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படையிலன்னா 2 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில். அது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளுநர் ஏராளமான பில்லுகளை கையிலேயே வச்சிருந்தாரு. சிலதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாரு, சிலர் அவரே வச்சுக்கிட்டாரு, சிலர் திருப்பி அனுப்புனாரு, திருப்பி அதை சட்டமன்றத்துல திருப்பியும் அதை பாஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு அவர் கையெழுத்து போடல. இப்போ உச்ச நீதிமன்றம் இதே மாதிரி கேரளாவில் நடந்தது. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாள் காலம் கடந்து வச்சிருந்ததுனால அந்த பில் எல்லாமே பாஸ் பண்ணதாக நீங்க ஜியோ போடலாம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு 10 ஜியோவும் போட்டாங்க. இப்ப அதை கேள்வி கேட்டுதான் குடியரசுத் தலைவரை வச்சு இவங்க ஒரு
ரெஃபரன்ஸ். அப்பீல்னு அதுல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி கேட்டு அதை ஆர்டிகிள் 32 அடிப்படையில் இது ஒரு ரிட்டாக எடுக்கப்படலாம்னு துஷார் மேத்தா வாதாடிட்டு இருக்கிறார். அவருடைய வாதாட்டத்துல என்ன இருக்குதுன்னு திருப்பி திருப்பி பார்த்தா சொன்னதையே அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா, ஆளுநர்கள் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்பது மற்றவங்களோட நீங்க ஒப்பிடவே கூடாது. அவங்க அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு. ஆனா அதை அரசியல் சாசனம் தெளிவாக என்னென்னன்றதை வரையறுத்து சொல்லல. பல விஷயங்கள்ல வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க, இதுல வரையறுத்து சொல்லப்படவில்லை. ஆனா சட்டமன்றத்துல ஒரு தடவை ஒரு பில்ல பாஸ் பண்ணியாச்சு, அதை திருப்பி அதை இவருக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னா மீண்டும் அவங்க திருப்பி பாஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு அவர் பாஸ் பண்ணணும்னு இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னா கேட்கலாம். இதுல நீங்க அவர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, இது ரெண்டும் அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய 2 பதவிகள். அந்த பதவிகளை நீங்க மதிக்காதது மாதிரி இருக்குது. அவங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பை குறை சொல்லி பேசிட்டு இருந்தார். இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அட்வொகேட் அசோக் சிங்வி என்பவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் வாதாடுறார். அவருடைய வாதாட்டத்துல அழகான பல விஷயங்களை கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி சொல்றாரு அவரு. இது குடியரசு ஆட்சியா மன்னர் ஆட்சியா? மன்னர் ஆட்சி காலத்துலதான் மன்னருக்கு ஏராளமான எதேச்சதிகார அதிகாரங்கள் வச்சிருந்தாங்க. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி. இப்போ இந்த ஆளுநர்கள் அதே மாதிரி தானே நடக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் அவங்களுடைய காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவையின் அடிப்படையில சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க, புதிய சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னாக்கி, அவர் ஒரு ஆளுநர் ஒரு லியூப்ரிகேட்டராக இருக்கலாம். அதாவது ஒரு எண்ணெய் தடக்கூடிய அளவுல உள்ள முறையில அவர் நடந்துக்கணும். அவர் தானாக முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம். அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குதுன்னா அவர் கூப்பிட்டு வச்சு பேசலாம். பேசி இதுல கொஞ்சம் இந்த மாதிரி திருத்தங்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, ஏத்துக்கிடலைன்னாக்கி அதுக்கு பிறகு அதுல அவர் தலையிடுறதுக்கு உரிமையே இல்லை. இப்ப துஷார் மேத்தாவனுடைய வாதாடும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் இதுல எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆளுநர், அதிபர் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல நீங்க உச்ச நீதிமன்றம் தலையிடுவதே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார். அப்போ இன்னைக்கு அசோக் சிங்வி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எதுக்கு? அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு என்பது இருக்கிறது. அவங்க இதுல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல கருத்து சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க பறிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு ஜோக்கா இன்னொரு விஷயம் சொல்றாரு. உண்மையிலேயே ஆளுநருக்கு அப்படி எல்லாம் அவர் நினைக்கிற மாதிரி மாநிலத்தை ஆளணும்னு நினைச்சா அவரும் போட்டி போட்டு தேர்தலில் வெற்றி பெற்று அவருடைய கருத்தை சொல்லட்டும். அதுக்கு பதிலாக இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு நான் சொல்றதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றது முறையானதாக இருக்காது அப்படின்றத ஆணித்தரமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு அந்த அமர்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு நீங்க சொல்வது போல பல வாதங்களும் முன் வச்சிருக்கு. நாங்கள் பாஸ் பண்ற பில்ல காலாவதியாக செய்யக்கூடிய தன்மை என்பது ஆளுநருக்கு முற்றிலும் கிடையாது என்ற வாதங்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. 4 வருடங்கள் 5 வருடங்கள் அப்படியே போட்டு முடக்கிறது,
அப்படிங்கிறது வந்து இதை வந்து எப்படி பாக்குது உச்சநீதிமன்றம், எப்படி பாக்குது? குறிப்பாக அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல கவாய், சூரியகாந்த் போன்ற நீதியரசர்கள்லாம் இந்த வாதங்களை எப்படி பாக்குறாங்க? கவாய் பல கேள்விகளை இடையில எழுப்புறாரு. சூரியகாந்தும் பேசியிருக்கிறாரு. சூரியகாந்த் தான் அடுத்த தலைமை நீதிபதியாக வரப்போகிறவர்னு சொல்றாங்க. வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆமா, அதுல வந்து எல்லாம் சீனியாரிட்டி தான். ஸோ அதான் இப்போ 2027 யார தலைமை நீதிபதியா கொண்டு வரணும்ன்றதுக்கு இப்போ ஒரு நீதிபதியா அவங்க 2030 நினைக்கிறேன் இப்போ ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய சீனியாரிட்டி படி அவரு ரிட்டையர் ஆகிற டைம்ல வந்து ஒரு தலைமை நீதிபதியா வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்குது இன்னைக்கு. அதுல பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க. அதுல நிறைய கேள்விகள், இது முறைதானான்ற விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. ஓகே. அதே நேரத்துல அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னன்னு சொன்னா, ஒண்ணு, அவங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, இந்த தீர்ப்புல நாங்க தலையிடுவதாக யோசிக்கல. நாங்க வந்து அந்த தீர்வுல மாற்று கருத்து இருந்தால் கூட ஒருவேளை சொல்லுவோம். ஆனா அந்த தீர்ப்பு என்பது செல்லாதுன்னு சொல்ல மாட்டோம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓபனா கோர்ட்ல பேசும்போது சொன்னாங்க. ரெண்டாவது, கவாய் அவர்கள் அடுத்த அழகான கேள்வியை கேட்கிறார். சரி, அப்போ கவர்னரும் அல்லது குடியரசுத் தலைவரோ ஒரு சட்டமன்றம் சொல்லக்கூடிய ஒரு முடிவை ஏற்காமல் வருஷ கணக்கா அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்களா? இதுல உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாதுன்னா வேற யாரு கேள்வி கேட்கறது? எதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ற ஒண்ணு இருக்கு அப்படின்றதே அவரு கேள்வியாக கேட்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாநில ஒன்றிய அரசு உள்ள இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு பெடரலிசம், கூட்டாட்சி தன்மையின் அடிப்படையில் இருக்கு. அப்ப நீங்க செய்து சொல்லக்கூடியதை பார்த்தா இந்த மாதிரி ஆளுநர் நடந்து கொள்றது அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு நேரடியாக மாற்றாக எதிரானதாக இருக்கிறதே. அப்போ அதை நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ இதுல வந்து வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் சொல்றீங்க, நம்மளுடைய நீதியரசர் இப்போது சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய BR கவாய் அவர்களுக்கு வந்து டென்யூர் நவம்பர் வரைக்கும் தான் இருக்கு. இன்னும் 2 months தான் இருக்கு அவருக்கு. இப்ப அது வரைக்கும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் தாண்டியும் இந்த ஹியரிங் நடக்குமா? இல்ல அதுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கான முடிவுகள் வந்து எழுதப்பட்டு விடுமா? இல்ல இந்த ப்ராசஸ் இன்னும் லாங் டர்மா நடக்கும்? இல்ல நிச்சயமாக அதுக்கு முன்னால தீர்ப்பு எழுதப்பட்டு விடும். அதனாலதான் மற்ற கேஸ் எல்லாம் மாத்தி வச்சுட்டு டெய்லி பேசிஸ்ல ஹியரிங் நடந்துச்சு. ஒரு நாள் கூட லீவு விடாமல் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்குன்னு சனி ஞாயிறு லீவு இருக்கு. அந்த தவிர மற்ற நாட்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த அமர்வு என்பது 5 பேர் உட்கார்ந்து இருந்து கேட்கிறது என்பது சீக்கிரமாக முடிவு செய்யறதுக்காகத்தான். அதனால நவம்பர் வரைக்கும் எல்லாம் அப்படி எல்லாம் போகும். அதுல நிச்சயமாக தீர்ப்பு வந்துவிடும். சார், இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ நவம்பர் மாசத்தோட டென்யூர் அவருக்கு முடியுது. அதன் பிறகு அதற்குள்ளாரே எப்படியாவது இதற்கு உண்டான அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கான அந்த விளக்கத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா பாரதிய ஜனதா இந்த உத்தரவு என்பது அவங்களுடைய அதிகாரத்தை வந்து பறிக்கும் விதத்திலே அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ பாஜக அதிகார பசியில் அவங்க வந்து நீடிக்கணும், நாம வந்து இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரு நோக்கோடு செயல்படக்கூடிய கட்சி என்ற உங்களை போன்றவர்களுடைய விமர்சனமாகவும் இருக்கு. ஸோ இந்த உத்தரவை, இந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கு அவர்கள் பல வழிவகைகள் செய்வார்கள். இவர் இல்லை என்றால் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸோ அல்லது அடுத்த வேறு ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் மூலியமாக இவர்கள் நீத்து போக செய்ய முடியும் என்கிற கூட கருத்துக்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. இதை வந்து எப்படி தமிழ்நாடு அரசினுடைய வழக்கினுடைய எதிரொலியாகத்தான் வந்து இவ்வளவு கடும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. இப்போது எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை ப்ரொடெக்ட் பண்ணுவதில் வந்து ஆப்போசிஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல
உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நியாயமான சந்தேகம். பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை, அரசியல் சாசனத்தையும் மதிக்கிறது இல்லை. ரொம்ப நாட்களாக அரசியல் சாசனத்தையும் அவங்க ஏத்துக்கிடல. இன்னைக்கும் RSS கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு மாற்று அரசியல் சாசனம் எழுதி ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் அதை கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ இவங்க இந்த நீதிபதி மாறுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 5 பேர் கொண்ட அமர்வுக்கு அதுக்கு மேல ஒரு அப்பலேட் அதாரிட்டின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. அதுல ரிவ்யூ கேட்கலாம். அந்த ரிவ்யூன்றது இதே 5 பேர் தான் உட்கார்ந்து கேட்பாங்க. அது அல்லாமல் பொதுவா ரிவ்யூல வேற எதுவும் நடக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப தேர்தல் ஆணையர் விஷயத்துல எடுத்துக்கிடுங்களேன். ரொம்ப நாளா இது பற்றி உள்ள ஒரு ஜீவோ என்ன ப்ரொசீஜர் படி ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்கு போடணும் அப்படின்றது சட்டம் நிறைவேற்றாமல் இருந்தது. அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லைன்றதுனால சிலர் போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்துல இது போன்ற ஒரு அமர்வு ஒரு தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு தலைமை தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாங்க. ஒரு நியாயமான தீர்ப்பு அது. ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு, ஆளுங்கட்சியை சார்ந்தவர் பிரதமரா இருக்கிறாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறார். இதுக்கு முன்னால வரலாற்றுல நம்ம பல தடவை பார்த்திருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சியில இருந்தவங்களும் சேர்ந்து பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது காங்கிரஸ் காலத்திலயும் நடந்திருக்குது, வாஜ்பாய் காலத்திலயும் நடந்திருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, உடனே பார்லிமெண்ட்ல ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர். அப்ப பிரதமர் நியமிக்கக்கூடிய அமைச்சர் யாருக்கு ஆதரவாக இருப்பாரு? பிரதமருக்கு ஆதரவா தானே இருப்பாரு. ஆமா. இன்னைக்கு அவர் நியமிச்சிருக்கிறது உள்துறை அமைச்சரை நியமிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு கருத்துக்கு ஆதரவாக நிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து ஒரு குரல் சொல்றாரு. மெஜாரிட்டி 3-1. 3ல 2-1 போது மெஜாரிட்டி கருத்து தானே. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் யார முடிவு பண்றாங்களோ அப்படித்தான் கேனஸ்மார கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஓகே. அதுல மக்கள் நினைச்சாதான் மாற்றம் கொண்டு வர முடியும். எதிர்கட்சிகள் அதுல ஒரு கருவியாக பயன்பட முடியும். எதிர்கட்சிகள் குரல் எழுப்பணும், வலுவான போராட்டங்கள் நடக்கணும். பெரும்பான்மை மக்கள் ஒரு முடிவெடுத்து இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை அகற்றணும்னு நினைச்சாச்சுன்னா அது சாத்தியப்படும். அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நம்புறேன். அதனால மாற்றம் மக்கள் கையில் இருக்கிறது. இந்திய நாடு ஏற்கனவே அஹிம்சா வழியில் போராட்டங்கள் நடத்தி மாற்றங்களை கொண்டு வந்த நாடு. இந்த மாதிரி மாற்றங்கள் பல முறை பார்த்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் போகல. ஆனால் மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய மகா சக்தி. மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். ஒரு உண்மையான ஜனநாயகம் மீண்டும் இந்தியாவில் உதிக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.